நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் முறிப்புன்ற இடத்துல நிற்கிறோம். நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு வந்தாங்க. வரைக்கும் இந்த இடத்தை பார்க்க அப்படி சும்மா கொள்ளை அழகாக இருக்குது. சரி எங்களை அந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்றை போட்டு விடுவோம். இயற்கையை ரசிக்கிற சொந்தங்கள் நிறைய பேர் இருப்பினா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ காட்டணும்னு ஆசைப்படுறேன். சொன்னால் நாங்கள் அனுபவித்த இந்த இயற்கையினுடைய அழகை எல்லாருமே அனுபவிக்கணும். என்னென்னு சொன்னால் உலகத்தில் எங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், இயற்கையை அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட எதுவுமே முக்கியம் இல்லை. உலகத்திலே அனுபவம் எப்போயும் இயற்கையோடு இருக்குமா இருந்தால் அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சொல்லுவாங்க, வயலண்டா பச்சை கம்பளம் விரித்தது போன்று காட்சி அளிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், பச்சை கம்பளம் காட்சி அளிக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வானத்தோடு இந்த இயற்கையை ரசிக்க எப்படி இருக்குன்ற ஒரு அழகை நீங்கள் பார்க்க உங்களுக்கு விளங்கும். அப்படியே இதில் தண்ணி மட்டும் இல்லாட்டி இதில் அப்படியே படுத்து எழும்பி போகணும் போலாங்கிறாங்க. அப்படி ஒரு அழகு. எவ்வளவோ சொந்தங்கள் எங்கெங்கேயோ எல்லாம் ட்ரிப் போய் நாட்டுக்கெல்லாம் போகிறீங்கள். எங்கட நாட்டில் இருக்கிற இயற்கை அனுபவிக்க தவறிட்டீங்கன்றால் மலையக இடங்களில் போனீங்கன்னு சொன்னால், இப்போ கண்டிகளில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே தேயிலை தோட்டம் இருக்கும் அழகாக. அதே மாதிரி இங்கே எங்கட வன்னி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் இயற்கைக்கு எப்போயுமே பஞ்சம் இருக்காது. அப்படியே கேமராமேன் அங்கேயோ நிற்கிறேன், நான் அங்கேயோ வந்துட்டேன். என்னென்னு சொன்னால் இயற்கையை பற்றி கதைக்க வலிக்கிட்டோன்னா மெய் மறந்து போகணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். அப்படியே இது இப்போ இப்படி இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் போக விட்டு கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். அப்படியே காற்று அடிக்க ஒற்று பக்கம் அப்படியே நெல்லெல்லாம் அப்படியே அசைக அதனுடைய அழகே தனி வேறு லெவல். உண்மைக்குமே இப்போ பெரும்பான்மையான இலங்கையில் விவசாயம் எங்கட வன்னி பகுதியில் ஒரு காலத்தில் விவசாயத்தை நம்பி தான் வாழ்க்கை இருந்தது. விவசாயம் செய்வதன் மூலம் தான் அவர்களுடைய வாழ்க்கை செலவுகளை பூர்த்தி செஞ்சாங்க. ஆனால் இப்போ இந்த காணிகளுக்கு எல்லாம் மருந்துகளை கொண்டு வந்துட்டாங்க. முந்தி எந்த மருந்தும் இல்லை, உழுது போட்டு இயற்கையான உரங்களோட தயாரித்து விவசாயம் செய்கிறவங்க அந்த நேரத்தில் பொலியண்டா அப்படி பொலி அடிக்கும். இப்போ இந்த வெளிநாட்டு முறைக்கு எப்போ நாங்கள் மாறினமோ அண்டைக்கு மருந்து, புல்லுக்கும் மருந்து, பூச்சிக்கு மருந்துன்னு அடிக்க வலிக்கிட்டோம். அண்டையோட விவசாயமே செத்து போயிட்டுது. உண்மைக்குமே ஏதோ எங்களுடைய இரணமடு குளம், முறிப்பு குளம் அதுகளை நம்பி இப்போ வரைக்கும் இந்த விவசாயம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் லாபம்ன்றது இல்லை. இந்த வருஷம் 2 ஏக்கருக்கு ஒரு 20,000 இல்லை ஒரு 50,000 லாபம் உழைச்சிச்சு நம்மன்னு சொன்னால், அடுத்த போகத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 60,000 ரூபா நட்டப்பட்டுடும். அப்போ இப்போ லாபம்ன்றதே விவசாயத்தில் இல்லை. பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் அந்த காலத்துலேருந்து விவசாயம் செய்கிறாங்க, இப்போயும் விவசாயம் செய்யணும், எங்களை இதை விடக்கூடாதுன்னு சொல்லி விவசாயம் செய்கிறார்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்யணும் எங்களை வெளிநாட்டு உறவுகள் சிலர் இருக்கிறாங்க. நாங்கள் விதைக்கணும், எங்களை காணியில் நாங்கள் விதைக்கணும்னு சொல்லி இப்போயும் இஞ்ச ஆக்களை வச்சு விதைச்சிக்கிட்டு வராங்க. அதில் வர லாபத்தை கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குறாங்க. ஆனால் விதைச்சி கொண்டு வராங்க. அப்படித்தான் விவசாயம் நடக்குதே தவிர மற்றும்படி இப்போ வாழ்வாதார ரீதியில் முன்னேற்றத்துக்கு இந்த விவசாயம் பெரிதும் கை கொடுக்குதில்லை. காரணம் வெளிநாட்டு மருந்துகள். உண்மைக்குமே எங்களை வெளிநாட்டு மருந்துக்கு அடிமையாக்கிட்டாங்க. எப்போ எங்களோட நிலங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டு மருந்தை போட வலிக்கிட்டோமோ அண்டையிலேருந்து விவசாயம் செத்து போயிட்டு இப்போ எங்களுடைய மக்கள் எல்லாம் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை பார்க்க அழகாக இருக்குது. அதனால தான் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில கருத்துக்களையும் சொல்ல வேண்டியதாக போயிட்டுது. எப்போ மீண்டும் பழைய மாதிரி நாங்கள் இயற்கையான முறையில் இந்த விவசாயத்தை செய்ய வலிக்கிறோமோ அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொள்ளலாம். எங்களோட வன்னி மாவட்டம் வன்னி நிலப்பரப்பில் சரி நான் வந்த விஷயம் இயற்கையை எல்லாருமே அனுபவிக்கணும்னு சொல்லி நான் இன்றைக்கு வேறு லெவலில் அனுபவிச்சேன். இதில் நின்று இப்படியே கையை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று போடுங்கடா, இளங்காற்று வீசுதே என்று சொல்லி இப்படி ஒரு காற்று அடிக்குது. கொஞ்சம் வெயில்லாம் காற்றடிக்குது, சுற்றி வர தண்ணி. அதனால் அப்படியே குளிர்மையாக தான் இருக்குது. அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக நடந்து போகணும் போலாம் கிடக்குது. ஆனால் நான் போயிடுவேன் கீழே பார்த்துன்னு வீடியோ எடுக்கிறது எனக்கு பின்னால் வரையிலாது தெரிந்தானே வரம்பண்டா எப்படி இருக்குமென்னு சொல்லி செம்ம அழகாக இருக்குது. அப்படியே இன்ச்சால தான் வயல் நிறைய இருக்குது. அப்படி இதில் 2 காட்டுங்க அந்த வயலை. நான் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். காணிக்கார் கஷ்டப்பட்டு நிலம் நட்டுருப்பாங்க, 2 பிடுங்குறது சரியில்லை. பார்த்தீங்களா இன்னும் ஒரு அழகு. இதில் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறவைகள் வரும். கொக்கெல்லாம் இதில் நிற்க சும்மா வெள்ளை கலரில் வயலுக்கு நிற்க அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பயும் பார்க்கலாம். இந்த விவசாயத்தை வெட்டி முடிஞ்சோடனே இந்த இடத்தையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்குது. உண்மைக்குமே காடு என்ன சொல்கிறது அப்படியே வறண்டு போய் மஞ்சள் கலர்லாம் இந்த மரபெல்லாம் இருக்கும். இப்போ ஃபுல்லாக தண்ணி நிற்கிறால எல்லா மரங்களும் சும்மா
செல்வச் செழிப்புன்னு சொல்லலாம். அப்படி ஒரு செல்வச் செழிப்போட வந்து அப்படி ஒரு அழகாக தெரியுது. நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிய அப்படியும் இதில் ஒரு சென்ட் மனதியாலும் இருந்துட்டு தான் போவோம். சொன்னால் இந்த இயற்கையை அனுபவிக்கிற மாதிரி ஒரு உலகத்திலேயே வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒன்று உடற்பயிற்சி செய்யணும், இன்னொன்று இயற்கையை ரசிக்கணும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. சரி, வீடியோ முடிப்புமா. எல்லாத்தையும் ஒரு வடிவாக சுற்றி காட்டிவிடுவாங்க, எல்லாருமே பார்க்கட்டும். இயற்கையை ரசிக்கிறதுக்கு எத்தனையோ உறவுகள் இருக்காங்க உலகத்திலேயே. ஒரு யூடியூப் சேனலில் வந்து இயற்கையை விரும்புகிற நபர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நன்றி சார். ஓகே ப்ரோ.